செல்வியோட அலக்கைகள் வந்து இப்போ வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காங்க. அதாவது இவ்வளோ நாள் வந்து புதுசு புதுசாக கதை சொன்னவர்கள் கடைசியில் என்ன கன்க்ளூஷன் வந்திருக்காங்க அப்படின்னா, ஸ்ரீமதியோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து அது அவளுடைய கையெழுத்து கிடையாது அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இதைத்தான் நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்ருக்கோம். ஸ்ரீமதியோட கையெழுத்து இல்லை அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மேலே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இவங்கெல்லாம் என்ன கதை சொல்லிகிட்டு இருந்தாங்க இவ்வளோ நாள். அந்த ஸ்கூலில் வந்து ஒரு பார்ட்டி நடந்துச்சு. அந்த பார்ட்டி வந்து நடக்கும் பொழுது விஐபிகளுக்கு வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து சப்ளை பண்ணுறாங்க இந்த ஸ்கூல் அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான கதையை சொன்னார்கள். அதாவது இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பாருங்கள், எல்லாருமே காசு கொடுத்து அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து இது நல்ல ஸ்கூலு, இந்த ஸ்கூலில் படித்தா அந்த பசங்கள்லாம் நல்லா வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் காசு கொடுத்து இந்த ஸ்கூலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, சேர்த்து விட்ருக்காங்க. ஆனால் இவர்கள் எப்படி பேசுகிறார்கள், அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்கூல் வந்து விபச்சாரம் செய்கிறது அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு அப்படின்ற மாதிரி தான் கதை சொல்லிட்டு இருந்தாங்க இவனுங்களாம். கேவலமான கதைகள். அதாவது ஸ்ரீமதியை தப்பாக பேசக்கூடாது, செல்வியை தப்பாக பேசக்கூடாதுன்னு பேசுகிற இந்த கேவலமான கூட்டம் தான் ஸ்ரீமதியோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி கேவலமாக பேசிகிட்டு இருக்கு. ஸ்ரீமதியோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த பொண்ணுங்கள்லாம் யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் தப்பாக பேசின ஒரு கூட்டம் தான் செல்வியின் கேவலமான கூட்டம். ஆரம்பத்தில் இவர்கள் என்ன கதை சொன்னார்கள், ரவிக்குமார் அவர்களது 2 பசங்களும் சேர்ந்து ஸ்ரீமதியை ரேப் பண்ணிட்டாங்க, கொன்னுட்டாங்கன்னு ஒரு கதை சொன்னாங்க. இதில் வந்து விளக்கு பிடிச்சது வந்து சாந்தி அவர்கள் அப்படின்னு கதை சொல்லிட்டு இருந்தாங்க. உலகத்திலேயே எந்த பொம்பளை, எந்த ஒரு லேடி புருஷனும் பசங்களும் ரேப் பண்ணுற ஒரு பொண்ணை வந்து கொலை பண்ணுறதுக்கு இல்லை ரேப் பண்ணுறதுக்கு உதவி செய்வாள்? எவ்வளவு கல் நெஞ்சு காரியாக இருந்தால் கூட அந்த மாதிரி கேவலமான காரியத்தை யாருமே செய்ய மாட்டாங்க. முதல்ல எந்த ஒரு பெண்ணுக்கும் வந்து புருஷன் வந்து வேற ஒரு பெண் மீது ஈர்ப்பு ஏற்பட்டாலே பிடிக்காது. அதே மாதிரி பசங்க வந்து வேற ஒரு பெண் மீது இந்த மாதிரி ஒரு கொடூர செயலை செய்கிறாங்க அப்படின்னா பிடிக்காது. இது வந்து ஒரு மண்டைக்குள்ளே மூளை இருக்கிறவன் யோசிக்கிறது. இது மூளை இல்லாத ஜென்ம கூட்டம்ன்றதுனால இவ்வளவு கேவலமான கதைகள் சொல்லி கொண்டிருந்தார்கள். அதாவது ஒரு செக்ஸ் படத்தில் கூட ஒரு பயங்கரமான நிறைய ஓடிடிஸ்லாம் இருந்துச்சு இல்லையா, இந்த மாதிரி ஃபிலிம்ஸில் கூட இவ்வளோ கேவலமான கதைகள் சொல்லியிருக்க மாட்டாங்க. இவர்கள் வந்து இவ்வளவு கேவலமான கதைகள் உருவாக்கி இருந்தார்கள். செல்வி அண்ட் கோ அந்த அளவுக்கு மட்டமான புத்தி உள்ளவர்கள் தான் இவர்கள். அதாவது சாந்தி அவர்கள் கூட்டி கொடுத்தார்களாம் பொண்ணுங்களை வந்து, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரவிக்குமார் அவர்களுக்கும் அவங்க பசங்களுக்கும் கூட்டி கொடுத்தார்களாம். அந்த வேலையை தான் அவர் செஞ்சார். அவரோட ஆக்சுவல் வேலை என்ன, அவர் என்ன அந்த ஸ்கூலில் என்ன, அவர் செக்ரட்டரியோ என்னமோ. அந்த ரவிக்குமார் அவர்கள் சேர்மன். இவங்க 2 பேரும் அந்த வேலையை பார்க்கலையாம். சாந்தி மேடம் அவர்கள் வந்து கூட்டி கொடுத்தார்களாம் பொண்ணுங்களை வந்து புருஷனுக்கும் பசங்களுக்கும். இந்த மாதிரி ஒரு கேவலமான கதையை யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் செல்வி அண்ட் கோ மட்டும் இந்த கேவலமான கதையை சொல்லும். ஏன்னா அவர்களுக்கு தேவை வந்து அந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து யாரை வேணாலும் கேவலப்படுத்தலாம், யாரை வேணாலும் அசிங்கப்படுத்தலாம், யாரை பற்றி வேணாலும் தப்பாக பேசலான்ற ஒரு கெட்ட எண்ணத்தில் பேசிகிட்டு இருக்கிறவர்கள் தான் இவங்க தான். எப்போவுமே ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுறது வேறு. ஒருத்தவங்களோட கேரக்டரை பற்றி, அது உண்மையாகவே நடந்தது என்ன அப்படின்னு உனக்கு கன்ஃபார்மாக தெரியலனா அவர்களுடைய கேரக்டரை பற்றி அசாசினேட் பண்ணுறதுக்கு எவனுக்குமே உரிமை கிடையாது. உண்மையாகவே அந்த பொண்ணுக்கு வந்து ரேப் நடந்துச்சு, இல்லை ஒரு கொலை நடந்துச்சு, ஏதோ ஒன்று நடந்துச்சு, உண்மையாகவே நடந்தது அப்படின்னா கூட அந்த பர்டிகுலர் பர்சனை தான் நம்ம ப்ளேம் பண்ணணுமே ஒழிய அவர்கள் வீட்டு பெண்களை வந்து கேவலப்படுத்துவது இன்னும் கேவலமான விஷயம். ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, ஒரு டீச்சர் ஏதோ பண்ணிட்டாங்க, இல்லை வேறு யாரோ பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட அந்த செக்ஸ் வெறி பிடிச்சி அந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டான், அந்த கொலை பண்ணிட்டான், அந்த கோபம் வந்து அந்த பர்சன் மேலே தான் நம்ம கொல்லணுமே ஒழிய அவங்க ஃபேமிலி விமனை பற்றி, அவங்க ஃபேமிலி லேடிஸை பற்றி தப்பாக பேசுறது எந்த வகையில் நியாயம்? இந்த செல்வியே எவ்வளவு கேவலமானவர் என்று பாருங்கள். அவர் வந்து அவருக்கு வேண்டியது வந்து இது ரேப்பு மர்டர்னு சொல்லணும், அது நீதிபதியே சொல்லணுமா. அதுக்காக இந்த அம்மா வந்து புதுசாக கதை கலப்புது. அதாவது இந்த அம்மாவுக்கு வந்து ரேப்பு மர்டர்னு டிக்ளேர் பண்ணிட்டா, ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சுன்னா இந்த அம்மாவுக்கு வந்து கோடிக்கணக்கில் பணம் கொட்டும், காலடியில் வந்து கொட்டும்ன்ற பேராசை காரணமாக இந்த அம்மா வந்து கதை சொல்லிட்டு உட்காந்துருக்கு. உனக்கு வந்து அக்யூசேஷன் வைக்கணும்னா என் பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்க, கொன்னுட்டாங்க, யார் பண்ணாங்கன்னு தெரில, கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருந்தா அது வந்து புத்திசாலித்தனம்னு நான் சொல்லுவேன். அது உண்மையான ஒரு அம்மா வந்து தன் பொண்ணு மீது வந்து உண்மையான அக்கறையில் பேசுகிறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். நீ என்ன பண்ணிகிட்ருக்க, உனக்கு வேண்டியது கோடிக்கணக்கில் பணம். நீயே சொல்லிட்ட யார் ரேப்பிஸ்ட்டு யார் கொலைக்காரங்க, நீயே சொல்லிட்ட. நீ நேரில் பார்க்கல, சிசிடிவி கேமரா, உன்னோட சிசிடிவி கேமரா ஏதாவது ஸ்கூலில் ஸ்ரீமதியை கண்காணிக்கிறதுக்கு நீ வச்சுருக்கியா? இல்லை ஸ்ரீமதியோட உடம்புல ஏதாவது ஜிபிஎஸ் ஏதாவது கருவி போட்டு வச்சுருக்கியா? இல்லை, எதுவுமே இல்லை. உனக்கு அங்கே ஸ்கூலில் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாது. ஆனால் நீ நேரில் பார்த்தா மாதிரி அந்த பொண்ணை வந்து கொலை பண்ணிட்டாங்க, ரேப் பண்ணிட்டாங்க, இவ்வளோ பேர் ரேப் பண்ணாங்க, ரவிக்குமாரும் அவங்க பசங்களும் ரேப் பண்ணிட்டாங்க, கொன்னுட்டாங்கன்னு ஃபஸ்ட்டு கதை சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன கதை சொன்னேன், 3 பேரை கூப்பிட்டாங்க விஐபிக்கு சப்ளை பண்ணுறதுக்கு. அதில் வந்து ஸ்ரீமதியையும் அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அதில் வந்து அந்த 2 பொண்ணுங்களும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டாங்க.
ஒத்துக்கிட்டாங்களாம். அதாவது இந்த விஐபிஸோட படுக்கிறதுக்கு அந்த 2 பெண்களும் ஒத்துக்கிட்டாங்களாம் ஸ்ரீமதியோட ஃப்ரெண்ட்ஸு. ஸ்ரீமதி ஒத்துக்கலையாம். அதனால் ஸ்ரீமதியை போட்டு பட்டுன்னு கொன்னுட்டாங்களாம். இப்படி ஒரு கதை சொல்லிச்சு இந்த அம்மா. அப்போ நீ வந்து அம்மான்னு சொல்லிக்கிற அந்த பொண்ணுக்கு, ஸ்ரீமதிக்கு, அந்த கூட போன 2 பொண்ணுங்கன்னு சொல்கிறியே, அந்த பொண்ணுங்களுக்கும் நீ அம்மா மாதிரி தானே. எப்படி ஸ்ரீமதி உனக்கு மகளோ, அதே போல் அந்த கூட இருந்த 2 பெண்களும் உனக்கு மகள் மாதிரி தானே. அந்த பொண்ணுங்கள்லாம் படுக்க ஒத்துக்குச்சு, ஸ்ரீமதி ஒத்துக்கலன்னு கேவலமாக பேசுகிறியா? அதாவது உன் பொண்ணை வந்து நீ வசத்தி பிடிக்கிற மாதிரி கதை சொல்லிட்டு உட்காந்துருக்க. ஆனால் அந்த பொண்ணையும் கேவலப்படுத்துகிற. ஸ்ரீமதியை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறாய் நீ. அதே போல் ஸ்ரீமதியோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த 2 பேர், எதுக்காக அந்த 2 பேரை நீ குறை சொல்கிற? அந்த 2 பேர் தான் உனக்கு எகெயின்ஸ்டாக சாட்சி சொல்லியிருக்காங்க. நீதிபதி கிட்டே போயிட்டு செப்பரேட்டாக போயிட்டு, ஏன்னா இந்த அம்மாவுக்கு வந்து அந்த 2 பேர் யாருன்னு கண்டுபிடிச்சாகணும். ஆரம்பத்தில் வந்து யாருன்னு சொல்லலை. எந்த 2 பெண்கள் வந்து செல்விக்கு எதிராக சாட்சி சொன்னார்கள் என்று யாருக்கும் தெரியாது. அப்போ இந்த அம்மாவுக்கு வந்து அந்த 2 பெண்கள் யார் எனக்கு சொல்லியே ஆகணும். உனக்கு எதுக்கு சொல்லணும்? நீ தான் ஸ்கூலையே அடித்து நாசம் பண்ணவளாச்சே. 1000 பேரை கூட்டிகிட்டு வந்து அந்த ஸ்கூலை நாசம் பண்ணியிருக்க. அந்த 2 பெண்கள் யார் என்று உனக்கு தெரிந்தால் அவர்களை நீ நாசம் செய்ய மாட்ட? அது கூடவா நீதிபதிகளுக்கு தெரியாது? அது கூடவா போலீஸ்க்கு தெரியாது? அது கூடவா ஸ்கூல் டீமுக்கு தெரியாது? ஒரு ஸ்கூலையே நாசம் செய்தவள் நீ. நீ நல்லவளாக இருந்து ஸ்கூலை நீ டேமேஜ் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா மேபி உனக்கு அப்போவே சொல்லியிருப்பாங்க அந்த 2 பெண்கள் யார் என்று. ஆனால் நீ பண்ணது என்ன? அந்த ஸ்கூலை அடித்து நாசம் பண்ணி அந்த ஸ்கூல் எழுந்திருக்கவே முடியாத மாதிரி நீ பண்ணியிருக்க. உனக்கு அத்தனை ஆட்கள் பலம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அத்தனை பொலிட்டீஷியன்ஸும் உனக்கு தெரியுது. நான் கேட்குறேன், அந்த விசிகா டீம் திராவிட மணியை உனக்கு எப்படி தெரியும்? எவ்வளோ நாளாக தெரியும்? விசிகா டீம் திராவிட மணி தானே அந்த ஸ்கூலை நாசம் பண்ணுறதுக்கு மெயின் ஆள். நீயும் அந்த திராவிட மணியும் சேர்ந்து தானே அந்த ஸ்கூலை நாசம் செய்தீர்கள். திராவிட மணியோட உனக்கு என்ன கனெக்ஷன்? உனக்கு எப்படி தெரியும்? அந்த திராவிட மணியை உனக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு சொல்லு. இவ்வளோ பேசுகிறியே, ஒரு யூடியூப்பில் உட்காந்து கதையாக சொல்லிட்டு இருக்கியே, திராவிட மணிக்கும் உனக்கும் என்ன கனெக்ஷன்? உனக்கு அந்த திராவிட மணியை எப்படி தெரியும்? நீங்கள் 2 பேரும் எப்படி செஞ்சு பிளான் பண்ணி எப்படி இந்த ஸ்கூலை டேமேஜ் பண்ணீங்க? பிளான்னா என்ன, பக்கா பிளான்னா என்ன அப்படின்றத வந்து செல்வியையும் திராவிடமணியும் விசாரித்தா நல்லா தெரியும். அவங்க 2 பேரையும் நம்ம வந்து பேட்டி நேர்காணல் வைக்கணும். ஏன்னா என்னென்ன வளர்கிறாங்கன்னு தெரிஞ்சாகணும். எப்படி நீங்கள் வந்து கலவரம் செஞ்சீங்க, இந்த ஸ்கூலுக்குள்ளே எப்படி என்ட்ரானீங்க, சண்டே அன்றைக்கி பிளான் போட்டு இத்தனை பேர் 1000 பேரை கொண்டு வந்தீங்களே உள்ளே, எப்படி கொண்டு வந்தீங்க, இதெல்லாம் வந்து விசாரிக்கணும். பக்கா பிளான், ஒரு மர்டர் பிளான் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி பக்காவாக இதுங்க சொல்லுதுங்கள. ஸ்ரீமதியை வந்து வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிட்டாராம் சாந்தி மேடம் அவர்கள் வந்து ஸ்கூல் அட்மிஷன் முடிஞ்சு அந்த பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் நோட்டெலாம் வந்துடுச்சா, புக்கெல்லாம் வந்துடுச்சா, இதை பார்ப்பாங்களா? ஸ்கூல் சிலபஸில் ஆரம்பிச்சிடுச்சா, கிளாஸஸ் ஆரம்பிச்சிடுச்சா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒழுங்காக வராங்களா, இதெல்லாம் பார்ப்பாங்களா? இல்லை வந்து ஸ்ரீமதி ஏன் ஸ்கூலுக்கு வரல, தயவு செஞ்சு எங்கள் ஸ்கூலில் சேர்த்துக்கோங்க, அவள் ஒருத்தி தான் உலகத்துலேயே பொண்ணா, அந்த பொண்ணை மட்டும் இன்வைட் பண்ணி ஸ்பெஷலாக வந்து வீட்டு வாசலில் செல்வியோட காலில் விழுந்து இன்வைட் பண்ணுற அளவுக்கு சாந்தி மேடம் அவர்கள் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்திருக்காங்களோ, வெட்டி ஆஃபீஸராக இருந்திருக்காங்க போல இருக்குது. அதனால தான் வந்து செல்வி அவர்களோட வீடு தேடி வந்து ஸ்ரீமதியை தயவு செஞ்சு எங்கள் ஸ்கூல்லேயே சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெத்தலை பாக்கு, பழம், பூ எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து செல்வியோட வீட்டு வாசலில் போய் அந்த பொண்ணை கூப்பிட்ருக்காங்க. அதனால தான் செல்வி அவர்கள் வந்து ஸ்ரீமதியை வந்து அந்த ஸ்கூலில் சேர்த்தாங்கன்னு ஒரு கதை சொல்லிட்டு இருக்கே நீ. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்க? இதையும் நம்புதுங்க. செல்வியோட முட்டாள் கூட்டம் வந்து இதையும் நம்புது. எவ்வளவு முட்டாள்கள் என்று பார்க்கணும். எந்த பிரின்சிபல், எந்த ஹெட்மாஸ்டர், எந்த சேர்மேன், எந்த செக்ரட்டரி, இல்லை எந்த கரஸ்பாண்டன்ட், யார் போய் இந்த மாதிரி இந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சேர்க்கல அப்படின்றதுக்காக அங்கே போய் மெனக்கெட்டு போய் அப்படியே சொன்னால் கூட ஒரு வாட்டி சொல்லுவாங்க. இவ்வளோ வாட்டி கூப்பிட்டு அந்த பொண்ணை இழுத்துன்னு வந்து கட்டக்கட்டக்கட்டன்னு அந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிற பொண்ணை பிடிச்சி இழுத்துட்டு வந்து தரன்னு இழுத்துட்டு வந்து இந்த ஸ்கூலில் சேர்க்குற அளவுக்கு யாரும் வந்து பேச மாட்டாங்க. அப்படியே ஒரு வேலை சொல்லியிருந்தா கூட ஒரு வாட்டி தான் சொல்லியிருப்பாங்க. ஏங்க என்னங்க எங்கள் ஸ்கூலில் என்னங்க குறைக்கண்டீங்க, ஏங்க ஸ்ரீமதி ஏன் இங்கே படிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்கலாம். உண்மையாகவே சாந்தி மேடம் அவர்களுக்கும் செல்வி அவர்களுக்கும் என்ன கான்வர்சேஷன் நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன கெஸ் பண்ணுறேன் அப்படின்னா, சாந்தி அவர்கள் செல்வி அவர்களிடம் பேசியிருக்கவே மாட்டார் இதை பற்றி அப்படின்றது தான் என்னோடய கணிப்பு. மேபி டிசி கேட்கும்போது மேபி கேட்டிருக்கலாம், ஏங்க எங்கள் ஸ்கூலில் என்ன ப்ராப்ளம், டிசி கேட்க போனார்ல இல்லையா செல்வி அவர்கள், 1 மாதம் கழிச்சோ இல்லை 10 நாள் கழிச்சோ வாங்கன்னு சொல்லியிருக்காங்க சாந்தி அவர்கள். ஜூலை 1ஆம் தேதி வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு மேபி அப்போ பேசியிருக்கலாம், என்னங்க எங்கள் ஸ்கூல் என்ன ஆச்சு, என்ன ப்ராப்ளம், அப்படி அப்போ வேணால் பேசியிருக்கலாம். அது வந்து நார்மலாக எல்லாருமே பேசுகிறது தான். இது வேறு எந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருந்தா கூட இந்த பொண்ணு அந்த ஸ்கூலை விட்டு இந்த பொண்ணை வந்து வேறு ஸ்கூலுக்கு மாற்றுறாங்க அப்படின்னா அந்த ஸ்கூல்
ரிலேட்டட் பிரின்சிபலோ இல்லை கரஸ்பாண்டனோ கேட்பாங்க, என்னங்க ஆச்சு, ஏன் இந்த ஸ்கூலை விட்டு நகர்த்துறீங்க, ஒரு வருஷம் தானே, இன்னும் 12ஆம் கிளாஸ் தானே அவள் படிக்க போகிறா, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. யாருமே கேட்காம இருக்க மாட்டாங்க. எந்த ஸ்டூடெண்ட் வேறு ஸ்கூலுக்கு போகுது அப்படின்னாலே கேட்பாங்க, என்னங்க என்ன ப்ராப்ளம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களா, என்ன நீங்கள் வேறு ஏதாவது ஊருக்கு போகிறீங்களா அப்படின்னு நார்மலாக கேட்குறது தான் இதெல்லாம். ஆனால் செல்வி அவர்கள் எப்படி கதை சொல்கிறார், சாந்தி அவர்கள் தான் மாஸ்டர் பிளானே போட்டாராம். அதாவது புருஷனும் பிள்ளைங்களும் சேர்ந்து ஒரு பொண்ணை ரேப் பண்ணுறதுக்கு மாஸ்டர் பிளான் போட்டாராம் சாந்தி மேடம் அவர்கள். இவ்வளோ கேவலமான கதைகள் யாராவது சொல்லுவாங்களா? நான் கேட்குறேன், செல்வி அவர்கள் பையன் பேர் என்ன, சந்தோஷ், அவர் புருஷன் பேர் என்ன, ராமலிங்கம். சந்தோஷ் பெரியவனானதும் ஓகே, ஏதோ ஒரு பொண்ணு ரோட்டில் போகிற பொண்ணோ இல்லை எங்கேயோ அவங்க வீட்டு பக்கத்து வீட்டு பொண்ணோ எப்படியோ ஒரு பொண்ணை கூப்பிட்டு அவளை மயக்கி பேசி வீட்டுக்கு கூப்பிட்டாங்களோ இல்லை வேற எங்கே கூப்பிட்டு ராமலிங்கம் அவர்களும் அவர் பையனும் சேர்ந்து ரேப் பண்ணுற மாதிரி பிளான் போட்டு செய்வார்களா கேட்குறேன். அவரும் ஒரு பொம்பளை தானே, புருஷனும் பிள்ளையும் ஒரு பொண்ணை ரேப் பண்ணுறதுக்கு இவரே கூட்டி கொடுப்பாரா? செல்வி அவர்கள் அந்த கேவலமான காரியத்தை செய்வாரா? அந்த மாதிரி ஒரு கேவலமான பழியை தானே சாந்தி மேடம் அவர்கள் மீது எல்லோரும் வைக்கிறீங்க. அவர் வந்து ஒரு ஸ்கூல் ஹெட், அவருக்காக நான் இப்போ வரைஞ்சிக்கிட்டு பேசலை, அவர் எனக்கு பர்சனலாக தெரியாது, இருந்தாலும் அவர் ஒரு பெண்மணி, அவர் ஒரு ஸ்கூலோட ஹெட்டுன்னும் பொழுது அவருக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது, அத்தனை ஸ்டூடெண்ட்ஸையும் நிர்வகிக்கிறார். அப்படின்னும் பொழுது அந்த மாதிரி ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிற ஒரு லேடியை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுறது எவ்வளோ கேவலமான விஷயம். அப்பேற்பட்ட ஒரு கேவலமான பேச்சு தான் வந்து செல்வி அண்ட் கோ பேசி கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஸ்கூல் நிர்வாகி, அவரோட பொறுப்பு என்ன, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒழுங்காக வராங்களா ஸ்கூலுக்கு, டீச்சர்ஸ்லாம் ஒழுங்காக பாடம் நடத்துகிறார்களா, இதுதான் அவரோட வேலை. உட்காந்துட்டு அவர் புருஷனுக்கோ அவர் பசங்களுக்கு கூட்டி கொடுக்குற வேலையில் அசிங்கமான வேலை செய்பவர்களாக இருந்தால் வேறு தொழில் செய்து விட்டு போவார்கள். ஒரு ஸ்கூல் நடத்தணுன்ற அவசியம் கிடையாது. ஏன் அவர்களுக்கு இருக்கிற காசுக்கு வேறு ஏதாவது கேவலமான தொழில் எத்தனையோ இருக்குது, அதை செய்துவிட்டு போகிறார்கள். எதற்காக ஸ்கூல் நடத்தணும்? ஒரு ஸ்கூல் என்ன செய்கிறது, ஒரு ஸ்கூலோட கடமை என்ன, டிசிப்ளின். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயினாக கற்றுக் கொடுக்குறது வந்து படிப்பு, இன்னொன்று டிசிப்ளின், ஒழுக்கம் கற்றுக் கொடுக்குறாங்க ஒரு ஸ்கூலில். எந்த ஒரு ஸ்கூலாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்கூலுன்னு இல்லை, எல்லா ஸ்கூலுமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒழுக்கமானவர்களாக இருக்கணும்னு கற்றுக் கொடுக்குறாங்க எல்லா ஸ்கூல்லையும். எப்படி வந்து அடுத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், எப்படி பேசணும், மரியாதையோடு மற்றவங்க கிட்ட எப்படி பேசணும், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. இதுதான் ஒரு ஸ்கூல், படிப்பு மட்டும் கிடையாது. அப்படி ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குற ஒரு ஸ்கூலை பார்த்து அந்த டீமில் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கிறவங்க இந்த கேவலமான டீம்கள். சரி, இவர்கள் கதையை வந்து இவர்களோடு நிறுத்தினாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இவர்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா, எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் செல்விக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, செல்விக்கு ஆதரவாக கூஜா தூக்குவார்கள் என்று எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த செல்வி அண்ட் கோ. அதை யாருமே செய்யலை. ஏன்னா எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு செல்வி வந்து எப்படிப்பட்ட பணத்தாசை பிடித்தவர் என்பது எல்லோருக்கும் தெரிந்து விட்டது. அதனால் என்ன பண்ணாங்க, யாருமே வந்து எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் செல்விக்கு ஆதரவாக இல்லை. ஒரே ஒரு அமைச்சர் மட்டும், திமுகவின் அமைச்சர் மட்டும் செல்விக்கு ஜாக்கெட்டுக்குள்ளே பைசா போட்டார் பாருங்க, அவர் மட்டும் கொஞ்சம் ஆதரவாக இருந்தார். இப்போ அவரும் வித்ட்ரா பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அவர் வந்து பணத்தை கொடுத்தார் அல்லவா, அப்பொழுது ஒருத்தர் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தார், நின்றுட்டு இருந்தார். அந்த மனுஷங்க பற்றி என்ன சொன்னார் செல்வி அவர்கள், நான் 10 வாட்டிக்கு மேலே அரசு வேலை கேட்டுக்கிட்டு இருந்தேன், ஆனால் இந்த மனுஷன் எனக்கு வேலை கொடுக்கல, அரசு வேலை கட்சிக்காரனுக்கு கொடுத்துட்டாப்ல, இதை ஏன்னு கேளுங்க நியாயத்தை அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கிட்ட இந்த அம்மா முறையிடுகிறது. எப்போ இதை பற்றி பேசுகிறாரு, நார்மல் டைமில் கிடையாது. ஸ்ரீமதி வந்து மார்ச்சரியில் கிடக்கிறா டெட் பாடியாக. அந்த பொண்ணை மார்ச்சரியிலேருந்து வாங்குறதுக்கு துப்பு கிடையாது. அந்த பொண்ணு ஐஸில் உருகிட்டு உட்காந்துருக்கு. ஐஸ் வச்சு தானே, ஐஸ் க்யூப்ஸ்லாம் வச்சு தானே அந்த பொண்ணை மார்ச்சரியில் ஃப்ரீசரில் தானே வச்சுருப்பாங்க அந்த பொண்ணை. அந்த பொண்ணு குளிரில் நடுங்கிட்டு இருக்கு அந்த பொண்ணோட டெட் பாடி. அவளை வாங்குறதுக்கு துப்பு கிடையாது. இங்கே உட்காந்து அரசு வேலை பேரம் பேசிட்டு உட்காந்துருக்கு இந்த பொம்பளை. எனக்கு நீ அரசு வேலை கொடுங்க ப்ளீஸ், உங்களை வந்து கான்வெண்ட்டில் படிக்கும்போதே எனக்கு தெரியும் உங்களையும் உங்கள் பொண்ணையும் அப்படின்னு சொல்லிவிட்டு அரசு வேலை கொடுங்க. பக்கத்தில் இருக்காரு பாருங்கள் இந்த ஆளுக்கிட்ட நான் 10 வாட்டிக்கு மேலே அரசு வேலை கேட்டேன், ஆனால் இந்த ஆள் எனக்கு கொடுக்க மாட்டேன்றான், கட்சிக்காரனுக்கு கொடுத்துட்டான் அப்படின்னு இந்த அம்மா வந்து பொண்ணு செத்த சோகத்தை பற்றி பேசலை. பொண்ணு செத்துட்டாலே எப்படி செத்து போயிட்டா அதை பற்றி பேசலை இந்த அம்மா. உண்மையான அக்கறை உள்ளவர் என்ன பேசியிருப்பார், என் பொண்ணை கொண்டுட்டாங்களா என்னன்னு தெரியல, தயவு செஞ்சு என் பொண்ணோட கொலைக்காரனை கண்டுபிடிச்சி கொடுங்க, இப்படி பேசியிருக்கோம். இந்த அம்மா என்ன பேசிச்சு, அரசு வேலையை பற்றி பேசிகிட்டு இருக்கு ரொம்ப சீரியஸாக. அரசு வேலையை கொடுக்க மாட்டேன்றான் அந்த ஆள். 10 வாட்டிக்கு மேலே கேட்டேன் அந்த ஆள்கிட்ட, எனக்கு கொடுக்காம கட்சிக்காரங்களுக்கு கூப்பிட்டு வச்சு கொடுத்துட்ருக்கான், எனக்கு கொடுக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிடுது இந்த பொம்பளை. அப்போ உன் கவனம் எங்கே, அரசு வேலையில் இருக்கிறது. சரி, நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். இப்போது திராவிட மணி உனக்கு எப்படி தெரியும்னு நான் கேட்டேன். இப்போ இந்த ஆளை உனக்கு எப்படி தெரியும்? அந்த அமைச்சர் பக்கத்தில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருந்தார், உனக்கு 10 வாட்டிக்கு மேலே நீ அரசு வேலை கேட்டாய் அல்லவா, அந்த ஆளை உனக்கு எவ்வளோ வருஷமாக தெரியும்?
அவனும் அரசியல்வாதி தானே, அந்த ஆளும் அரசியல்வாதி தானே, திமுக அரசியல்வாதி தானே, திமுக கட்சிக்காரன். அப்போ அந்த மனுஷனை உனக்கு எவ்வளோ நாளாக தெரியும்? அப்போ உனக்கு கட்சிக்காரர்கள் அத்தனை பேரையும் உனக்கு தெரியுது. பொலிட்டிக்கல் சப்போர்ட், அவ்வளோ பொலிட்டிக்கல் சப்போர்ட். நீ வந்து ஸ்கூலை பற்றி பேசுகிற. ஸ்கூல் டீம் வந்து அது ஒரு நிறுவனமாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அவங்களுக்கு 4 பெரிய பெரிய மனுஷங்க தெரியத்தான் செய்யும். ஆனால் நீ ஒரு சாதாரண மனுஷி தானே, ஒரு கிராமத்தில் இருக்கிறவ தானே நீ. உனக்கு எப்படி இவ்வளோ பொலிட்டிக்கல் பீப்புளாக தெரியும்? நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் நிறைய பொண்ணுங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் பீப்புளே தெரியாது. ஃபேமிலி லேடிஸ்க்கு 99% வந்து பொலிட்டிக்கல் பீப்புளாக தெரியாது. ஃபேமிலியில் இருக்கிற லேடிஸ்க்கு அப்படியே தெரிஞ்சாலும் அவங்க புருஷன் மூலமாக இல்லை ஏதோ ஒரு மூலமாக தெரியும். செல்வி அவர்களுக்கு இத்தனை பொலிட்டிக்கல் பீப்புளை எப்படி தெரியும்? இவர்கள் எல்லாரையும் வச்சு ஒரு கலவரம் நடத்தி இருக்கிறார் செல்வி அவர்கள். இந்த திராவிடமணி எனும் ஒரு கேவலமான ஒரு பொலிட்டிஷியனை வச்சு மெயினாக. அந்த மனுஷன் என்னடான்னா பேராசியல் பொலந்து கட்டியிருக்காரு ஸ்கூலை. ஏன்னா அவருக்கு வேண்டியது ஸ்கூல்லேருந்து எதையாவது கொள்ளையடிக்கணும் அப்படின்ற இன்டென்ஷனில் இந்த அம்மாவுக்கு உதவி செய்திருக்கிறார். சரி நம்ம ஏதாவது பண்ணால் இந்த ஸ்கூலில் எதையாவது கொள்ளையடிக்கலாம் அப்படின்ற இன்டென்ஷனில் அதில் ஒரு பங்கு தான் செல்வி அவர்களும் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அந்த ஸ்கூலில் கொள்ளையடித்த நகைகள் பணம் எல்லாம் வந்து எங்கே இருக்கிறது என்பதை வந்து திராவிடமணியையும் செல்வி அவர்களையும் விசாரித்தா தான் தெரியும். இந்த அம்மா வந்து 4-5 ஏக்கர் வாங்கியிருக்கு அந்த பொண்ணு செத்ததுக்கப்புறமா. எவனாவது எந்த உண்மையான தாயாவது பொண்ணோ பையனோ செத்த 1.5 மாதம் 2 மாதத்தில் ஏக்கராக நிலம் வாங்கி பார்த்துருப்போமா, இல்லை கேள்விப்பட்டிருப்போமா? எங்கேயாச்சும் இந்த அதிசயம் நடக்குமா? அதாவது பொண்ணோ பிள்ளையோ இறந்த பின்பு 1.5 மாதம் 2 மாதத்தில் ஏக்கரா நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, இதெல்லாம் யாராவது செய்வாங்களா உலகத்தில்? எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, பில்கேட்ஸை விட பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, எலான் மஸ்கை விட பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, பொண்ணோ பையனோ செத்துட்டாங்கன்னா அந்த துக்கம் வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் இருக்கும். மினிமம் 1 வருஷம் வரைக்கும் இருக்கும். இந்த அம்மா வந்து அந்த பொண்ணு செத்த 2 மாதத்தில் இவ்வளோ பெரிய 4 ஏக்கர் 5 ஏக்கர் லேண்டெல்லாம் வாங்குது. அப்போ யோசிக்கணும் நம்ம, இந்த அம்மாவுக்கு வந்து ஸ்ரீமதி மேலே எவ்வளோ பாசம் என்று நம்ம யோசிக்கணும். ஸ்ரீமதி மேலே வந்து செல்விக்கு எவ்வளவு பாசம் இருக்கிறது என்பது வந்து செல்வியோட பிக் ஃபேன்ஸுக்கு மட்டும் புரிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. அதுங்க இன்னும் செல்விக்கு கொடை பிடித்து கொண்டிருக்கிறார்கள், கூஜா தூக்கி கொண்டிருக்கிறார்கள், ஜால்ரா போட்டு கொண்டிருக்கிறார்கள், இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் செல்விக்கு வந்து ஸ்ரீமதி மேலே எவ்வளோ பாசம் இருக்குது நமக்கு தெரியுது. ஆனால் அந்த செல்வியோட அல்லக்கைகள் இருக்குது பாருங்கள், அதுங்களுக்கு ஒன்றுத்துக்கும் ஒரு மண்டையிலையும் ஒன்றுமே உரைக்கலை. ஆனால் இவர்கள் வந்து ஸ்கூலை மட்டும் குறை சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸ்கூல் டீமுக்கும் அந்த ஸ்ரீமதிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அந்த பொண்ணு அந்த ஸ்கூலில் படிச்சுது, அவ்வளோதான். அதை தவிர அந்த ஸ்கூலுக்கும் ஸ்ரீமதிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? அந்த பொண்ணு அங்கே 5 வருஷம் படிச்சிச்சு, 6வது வருஷம் அந்த பொண்ணு கீழே விழுந்து செத்து போச்சு, லெட்டர் எழுதி வச்சுட்டு. அவ்வளோதான், அதுதான் தொடர்பு. அந்த பொண்ணு அந்த ஸ்கூலோட ஸ்டூடெண்ட், அவ்வளோதான். இவர்கள் வந்து ஸ்கூல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிச்சா இந்த பொண்ணு இந்த மாதிரி கீழே விழுந்து சாகும்னு? யாராவது எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்களா? இத்தனைக்கும் அந்த கம்பியெல்லாம் போட்டதுக்கு காரணமே ஸ்டூடெண்ட்ஸோட சேஃப்டிக்காக. அதையும் மீறி இந்த பொண்ணு பெஞ்ச் மேலே ஏறி குதிச்சிருக்குன்னா அது எவ்வளோ கிளவராக யோசிச்சிருக்கு பாருங்கள். கிளாஸ் ரூம்ஸ்லாம் மூடி இருக்குது. ஏன்னா வேறு ஒரு வீடியோவில் நான் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, அந்த கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் வந்து பூட்டியிருக்காங்க. இந்த பொண்ணு ஒரு வேளை வந்து கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் திறந்துருந்துன்னா ஒரு வேளை அந்த பொண்ணு வந்து துப்பட்டா மாட்டி ஃபேனில் மாட்டி செத்துருக்குமோ என்னமோ தெரியல. ஏன்னா டார்மிட்ரியில் இருந்திருக்கான். அந்த பொண்ணோட ஹாஸ்டல் வந்து ஒரு டார்மிட்ரி. ஸோ ஐ திங்க் 20 பொண்ணுங்களும் சேர்ந்து ஒரு ரூமில் இருந்தாங்களா, இல்லை அது எப்படி எனக்கு தெரியல. அந்த ஸ்கூல் நம்ம பார்த்ததில்ல, ஸோ தெரியல. ஒருவேளை ஒரு ரூமில் 2-3 பேர் தான் இருந்திருப்பாங்க அப்படின்னா இந்த பொண்ணு வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத டைமில் இது வந்து தூக்கு மாட்டியிருக்கும், இது செஞ்சுருக்கும் அந்த பொண்ணு. அதுக்கு வேறு ஆப்ஷனே கிடைக்கல. அந்த பொண்ணுக்கு வந்து சாவதற்கு வேறு ஆப்ஷனே கிடைக்காதனால தான் என்ன பண்ணியிருக்கா, கீழே விழுந்து செத்து போயிருக்கா. 2 நாளாக அவள் மண்டைக்குள்ளே ஓடி இருக்கு எப்படி சாகிறதுன்னு சொல்லிட்டு. அதை மண்டையில் யோசிச்சு இந்த பொண்ணு, ஏன்னா யாரு கூடயும் பேசலை அந்த பொண்ணு, அவள் ஃப்ரெண்ட்ஸே சொல்லியிருக்காங்க இல்லையா. நக்கீரன் வந்து ரகசிய கேமராவை எடுத்துக்கொண்டு ஸ்ரீமதியோட ஃப்ரெண்ட்ஸை பேட்டி எடுத்தார் அல்லவா, அது எவ்வளோ பெரிய தப்பு. அந்த பொண்ணு சொல்லியிருக்கு இந்த மாதிரி வந்து ஸ்ரீமதி வந்து யார் கூடயும் பேசலை 2 நாளாக. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு மண்டைக்குள்ளே எப்படி சாகிறதுன்னு யோசிச்சு கடைசியில் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காவ. அந்த பொண்ணுக்கு நடந்தது வந்து ஒரு துர்மரணம். அது வந்து யாருமே செய்யக்கூடாது. யாருமே வந்து தானாக சாகணும் அப்படின்ற முடிவை எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய உயிரை எடுக்கிறதுக்கு நம்ம யாருக்குமே உரிமை கிடையாதுன்னு பொழுது அந்த பொண்ணு வந்து மிகப்பெரிய தவறு செய்திருக்கிறாள். முதல்ல அவளோட லைஃபே போச்சு, இப்போ அவளால் இந்த ஸ்கூலோட லைஃப்பும் போச்சு. அந்த பொண்ணு சாகணும்னு முடிவெடுத்து விழுந்து செத்து போயிருக்கு. அது என்ன நினச்சிருக்கு, சரி நம்ம செத்துட்டா செல்வி வந்து தொணன்னு கேட்டுட்டு இருந்தது பாருங்கள், மை ஃபீஸ் மை கடன். ஸ்கூல் எல்கேஜியிலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த அம்மா ஃபீஸ் வச்சுருக்கு.
உலகத்திலேயே வந்து 14 வருஷம் 15 வருஷம் ஃபீஸெல்லாம் கையில் வச்சுருக்கிற ஒரே தாய் வந்து செல்வி அவர்களாகத்தான் இருக்கணும். எல்லோரும் ஒரு 4-5 வருஷத்தில் தூக்கி போட்டுருவாங்க ஃபீஸெல்லாம். எல்கேஜி ஃபீஸெல்லாம் நம்ம எதுக்கு அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. செல்வி அவர்கள் வந்து ஸ்ரீமதி மேல் அவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார். அதனால் வந்து எல்கேஜிலேருந்து அந்த பொண்ணு படித்த எல்கேஜிலேருந்து ஃபீஸ் வச்சுக்கிட்டு இருக்குது. அங்கே போய் கேட்டிருப்பாரு, இங்கே பாரு, எல்கேஜியில் நான் உனக்கு இவ்வளோ காசு கட்டினேன், யூகேஜியில் நான் உனக்கு இவ்வளோ ஃபீஸ் கட்டினேன், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இவ்வளோ ஃபீஸ் கட்டினேன், செகண்ட் ஸ்டாண்டர்டில் இவ்வளோ ஃபீஸ் கட்டினேன், 12th ஸ்டாண்டர்டில் உனக்கு இவ்வளோ ஃபீஸ் கட்டினேன். அதனால் எல்லா காசையும் திருப்பி கொடுத்துட்டு நீ எங்கே வேணாலும் ஓடி போயிடு. ஆனால் நீ வந்து அதை கொடுக்காமல் போனேன்னா உன்னை விட முடியாது. என் காசு, நான் கொடுத்த காசு எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணு. 4.5 லட்சம் 5 லட்சம் பேரம் பேசியிருக்கு செல்வி அவர்கள். எப்படி ஸ்கூல்கிட்ட வந்து கோடிக்கணக்கில் பேரம் பேசினார், அது மாதிரி ஸ்ரீமதி கிட்ட வந்து செல்வி அவர்கள் பேசியிருக்கிறார். உனக்கு வந்து 4.25 லட்சமோ என்னமோ நான் செலவு பண்ணியிருக்கேன், அந்த காசை ரிட்டர்ன் பண்ணு முதல்ல. அந்த பொண்ணு அதை தான் லெட்டரில் எழுதி வச்சுருக்கேன். அந்த மை ஃபீஸ் மை கடனில் அந்த பேஜில் அந்த பொண்ணு தான் எழுதி வச்சுருக்கு. எல்கேஜியில் இவ்வளோ காசு கட்டியிருக்கார், யூகேஜியில் இவ்வளோ காசு கட்டியிருக்கார், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இவ்வளோ காசு, இதெல்லாம் என்னோட கடன், இதையெல்லாம் நான் அடைத்து விட்டு தான் இந்த வீட்டை விட்டு நான் வெளியேற முடியும் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து அத்தனை கிளாஸில் எவ்வளோ ஃபீஸ் கட்டிச்சோ இந்த பொம்பளை எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா மை ஃபீஸ் மை கடனை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த செல்வி அவர்கள் ஃபீஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், எல்கேஜிலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். எல்கேஜியில் நான் இவ்வளோ ஃபீஸ் கட்டினேன், யூகேஜியில் நான் உனக்கு இவ்வளோ ஃபீஸ் கட்டினேன்னு செல்வி அவர்கள் கதை சொல்லிட்டு இருந்திருப்பார் இல்லையா, அதெல்லாம் மேட்சிங் ஆகுதான்னு செக் பண்ணணும். அதையும் செக் பண்ணணும். கிட்டத்தட்ட 5 லட்சம் செலவு பண்ணிட்டாராம் ஸ்ரீமதிக்கு. அதனால் அந்த பொண்ணு வந்து மனசில் வந்து பாரமாக நினச்சிருக்கு, அவ்வளோ காசு இந்த செல்விக்கு கொடுக்கணுமே அப்படின்ட்டு. அந்த பொண்ணு 12th முடிச்சிருந்தா கூட கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருந்திருக்கும். அந்த பொண்ணு வந்து 12th முடிக்கல. இப்போ வந்து 11th படிச்சுட்ருக்கிற பொண்ணு வந்து இப்போ தான் 12th போயிருக்கு. அந்த பொண்ணு என்ன செய்யும்? காசுக்கு என்ன பண்ணும்? எங்கேருந்து அது பேங்க்கையா கொள்ளை அடித்து கொடுக்க முடியும் செல்விக்கு? கிடையாது. 4 லட்சம் 5 லட்சன்றது ஒரு ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோ பெரிய பணம் அது. 100 ரூபாய் 200 ரூபாவே அவர்களுக்கு பெரிய பணம். பாக்கெட் மணியாக கொடுத்தா கூட நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுக்குறாங்கனாலே அதுவே பெரிய பணம். 4.5 லட்சம் 5 லட்சம் செல்விக்கு எப்படி நம்ம திருப்பி கொடுக்க போகிறோம் அப்படின்னு அந்த ஸ்ரீமதி வந்து யோசிச்சிருக்கா. அதனால தான் அந்த பொண்ணு லெட்டரில் வந்துட்டு, நான் வந்து இங்கே ஜாயின் பண்ணதே, ஸ்கூலில் ஜாயின் பண்ணதே 10 நாள் கூட கிடையாது. யார்கிட்ட? சாந்தி மேடம்னு அட்ரஸ் பண்ணி, சாந்தி அவர்களை மேடம் என்று சொல்லி ஸ்ரீமதி வந்து லெட்டரில் எழுதியிருக்கா. நான் வந்து இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணி ரொம்ப நாள் கிடையாது, கொஞ்ச நாள் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த ஸ்கூல் ஃபீஸை தயவு செஞ்சு எங்கள் அம்மா கிட்ட கொடுத்துருங்கன்னு அந்த பொண்ணு எழுதிட்டு போயிருக்கு, செத்து போயிருக்கு. சாக போகிற பொண்ணு எதுக்குங்க ஸ்கூல் ஃபீஸை பற்றி பேசணும்? நீ சாக போகிறன்னு முடிவு எடுத்துட்ட. ஸ்கூல் ஃபீஸை பற்றி பேசுகிறேன்னா இப்போ யார் மேலே தப்பு? பேரண்ட் மேலே தானே தப்பு, அம்மா அப்பா மேலே தானே தப்பு. அப்போ 2 நாள் முன்னாடி நீ என்ன பேசியிருக்க? செல்வி அவர்கள் என்ன பேசியிருக்கிறா ஸ்ரீமதி கிட்ட? மிரட்டியிருக்காரு. அந்த பிரேஸ்லெட்டு காணாமல் போன விஷயத்தை பற்றி இந்த பொம்பளை பேசியிருக்கு ஸ்ரீமதி கிட்ட. பேசிவிட்டு காசை பற்றி பேசியிருக்கு. நான் இவ்வளோ காசு செலவு பண்ணியிருக்கேன் உனக்கு, உன் படிப்புக்கு கட்டினதெல்லாம் தண்டம், உனக்கு காசு கட்டுறதெல்லாம் தண்டம், என் காசை திருப்பி கொடுத்துட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு ஏதாவது மிரட்டியிருக்கும் இந்த பொம்பளை. வீட்டுக்கு வா, உனக்கு வச்சுக்கிறேன், உண்டு இல்லைன்னு பண்ணுறேன்னு இந்த பொம்பளை ஏதாவது மிரட்டியிருக்கும். செல்விக்கு பயந்துக்கிட்டு இந்த பொண்ணு வந்து, இந்த லேடி வந்து காசு கேட்குதே, படிக்க விடாமல் பண்ணிவிடுமோ, நம்மளை அடித்து துன்புறுத்துமோ அப்படிலாம் யோசிச்சு இந்த பொண்ணு, சரி நம்ம செத்து போயிட்டு அந்த ஃபீஸ் நம்ம ஃபுல் அமௌண்ட் கொடுக்க முடியல, 4.5 லட்சம் 5 லட்சம் கொடுக்க முடியல செல்வி கேட்டது. அட்லீஸ்ட் இப்போ இந்த 12th கட்டினாங்க பாருங்கள், அது 12th கட்டினப்பா கட்டலை. இவன் என்ன நினச்சிட்டு இருக்கா? அது கட்டியிருக்குன்னு நினச்சிருக்கு. ஏன்னா அந்த ஸ்கூல்லேருந்து நீ இந்த ஸ்கூல்லேருந்து வாங்கிக்கோன்னு தானே சொல்லியிருக்கார் செல்வி அவர்கள். ஸோ அந்த பொண்ணுக்கு கணக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஸ்ரீமதி என்ன நினச்சிருக்கா? சரி செல்விக்கிட்ட இந்த காசை கொடுத்துருவாங்க 12th கட்டின ஃபீஸை அப்படின்னு இந்த பொண்ணு வந்து செத்து போயிருக்குன்னா சாகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். அந்த பொண்ணுக்கு மனசில் என்ன வேதனையோ அது செத்து போச்சு. ஆனால் அந்த பணத்தை பற்றி யோசிச்சிருக்கு பாருங்கள். சாகும்போது அந்த பொண்ணு பணத்தை பற்றி பேசியிருக்கு. ஸ்கூல் ஃபீஸ் நான் இவ்வளோ நாள் தான் இருந்தேன், ஸ்கூல் ஃபீஸ் தயவு செஞ்சு எங்கள் அம்மா கிட்ட கொடுத்துருங்கன்னா அப்போ அந்த பொண்ணு மனசுக்குள்ளே எவ்வளோ வேதனைகள் இருந்திருக்கும். நம்ம எல்லோரும் கவனிச்சிருப்போம், கடன் பிரச்சனையில் நிறைய பேர் சாகிறாங்க, தன்னை தானே மாய்த்து கொள்கிறார்கள். அப்போ அது கடன் வந்து ஒரு 1 லட்சம் 2 லட்சம் கடனுக்கே செத்து போகிறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த ஆன்லைன் கேமிங்லலாம் பணத்தை லூஸ் பண்ணிவிட்டு 20 லட்சம் 30 லட்சம்னு கடனை வச்சுக்கிட்டு அந்த காசை கட்ட முடியலன்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு செத்து போயிடுறாங்க. அப்படி பெரியவங்களே இந்த மாதிரி செய்யும்பொழுது ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு 4.5 லட்சம் 5 லட்சம் அந்த பொண்ணுக்கிட்ட போய் கேட்டால் ஒரு பெற்றோரோட கடமை என்ன, அம்மா அப்பாவோட கடமை என்ன?
அந்த பொண்ணோ பையனோ அவங்க அம்மா அப்பாவுக்கு திருப்பி செய்கிறாங்களோ இல்லையோ, படிக்க வைக்கிறது அவங்க பெற்றோர்களுடைய கடமை தான். உனக்கு படிக்க வைக்க பிடிக்கலையா, காசு செலவு பண்ணணும் இல்லையா, நீ அரசு கல்லூரியிலையோ அரசு ஸ்கூல்லையோ நீ ஜாயின் பண்ணி விட்ருக்கணும். அது படிக்குதோ படிக்கலையோ, இல்லை மாடு மேய்க்குதோ, ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறோம். உனக்கு உண்மையாகவே அந்த பொண்ணு நல்லா படிக்கணுன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்கணுன்னா நீ சேர்க்குற. அப்போ நீ அந்த பணத்தை பற்றி நீ பேசியிருக்கக்கூடாது. அந்த பொண்ணு படிச்சுட்டு சம்பாதிக்கும்பொழுது நீ கேட்டிருந்தேன்னா ஒத்துக்கலாம். அதுவே கேட்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். பெற்றோர்களோட கடமை வந்து பிள்ளைகளுக்கு வந்து நான் வந்து இவ்வளோ செலவு பண்ணேன், உனக்கு அவ்வளோ செலவு பண்ணேன்னு சொல்லி காட்டக்கூடாது. முதல்ல அது தப்பு. இது வந்து எல்லா பெற்றோர்களுக்கும் நான் சொல்ல வேண்டியது. பசங்களுக்கு செலவு பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன்னா சில பேர் கோபத்தில் சொல்லுவாங்க, நான் உனக்கு இவ்வளோ செலவு பண்ணேன், தண்டம், உனக்கு செலவு பண்ணலாம் தண்டம் அப்படின்வாங்க. அது மாதிரி சொல்லி காமிக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து பசங்களோட சைக்காலஜியை ரொம்ப எஃபெக்ட் பண்ணும். ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிற பொண்ணுக்கிட்ட போய்ட்டு நீ காசை பற்றி பேசியிருக்க, டியூஷன் ஃபீஸு நான் எவ்வளோ கட்டினேன், ஸ்கூல் ஃபீஸ் நான் எவ்வளோ கட்டினேன், இதை பற்றி நீ பேசியிருக்க. அந்த பொண்ணுக்கு 100 ரூபாய் 200 ரூபாவே பெரிய அமௌண்ட்டு. நீ அந்த பொண்ணுக்கிட்ட போய்ட்டு நீ 4.5 லட்சம் நீ திருப்பி கொடுக்கணும், 5 லட்சம் கொடுக்கணும்னா அந்த 5 லட்சம்ன்றதுக்கு எவ்வளோ சைபர்னு பார்த்துட்டு அந்த பொண்ணு எவ்வளோ ஷாக்கில் உட்காந்துருக்கும். அந்த அளவுக்கு சாக போகிற பொண்ணு வந்து அழுதுருக்கு, இவ்வளோ காசு கொடுக்கணுமே இந்த செல்விக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி நம்ம செத்துட்டா கொஞ்சோண்டு அந்த 12th கட்டின காசாக திருப்பி கொடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பொண்ணு லெட்டரில் எழுதியிருக்கு. அப்போ சாகும்போது கூட அந்த பொண்ணு தான் சாகிறத பற்றி யோசிக்கிறத மட்டும் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, செல்விக்கு எவ்வளோ காசு கொடுக்கணும் இந்த பொண்ணு வந்து பேசியிருக்கு. அது உண்மை என்று தானே நிரூபித்து கொண்டிருக்கிறார் செல்வி. அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு, பேரண்ட்டுக்கிட்ட அம்மா கிட்ட கொடுத்துரு இந்த காசை அப்படின்னு சொல்லியிருக்கு. காசை பற்றி பேசிட்டு அந்த பொண்ணு செத்து போயிருக்கு. அதை அப்படியே ப்ரூவ் பண்ணியிருக்கார் செல்வி. எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்காரு, அந்த பொண்ணு செத்த அன்றைக்கே போய் பேரம் பேசியிருக்காரு, 1 கோடியோ 2 கோடியோ பேசியிருக்காரு. அது கிடைக்கலனால அடுத்த நாளே வந்து மீடியா முன்னாடியே நான் சொல்கிறேன், என் பொண்ணு செத்ததுக்கு பல கோடி ஸ்கூல் வந்து கொடுக்கணும், இழக்க முடியாத சொத்தெல்லாம் கொடுக்கணுமா இந்த அம்மாவுக்கு. எதுக்கு, அந்த பொண்ணு தான் செத்து போயிட்டால. அந்த பொண்ணு உயிரோடு இருந்து அந்த பொண்ணு கை கால் உடஞ்சி போச்சுன்னா கூட நம்ம அந்த பொண்ணுக்கு கொடுத்தா அது நல்லது. ஏன்னா அந்த பொண்ணு வந்து கஷ்டப்படுமே வாழ்க்கை முழுக்க அப்படின்றத அந்த பொண்ணுக்கு செய்யலாம். அந்த பொண்ணு இறந்து விட்டாள். இறந்து போன பெண்ணுடைய பேரை வைத்துக்கொண்டு உனக்கு பல கோடி உனக்கு என்னத்துக்கு வேணும், நீயும் உன் புருஷன் இந்த சந்தோஷம், அவன் வளர்ந்தப்புறம் அவன் சம்பாதிச்சுட்டு போகிறான். ராமலிங்கம் சிங்கப்பூரில் வேலை பார்த்துருக்காரு, உனக்கு காசு இருக்குது, உனக்கு நீ வந்து ரோட்லையா கிடக்கிற பிச்சை எடுத்துகிட்டு உட்காந்துருக்கியா, இல்லைல்ல, நீ வந்து ஏக்கராக லேண்டு வச்சுருக்க. அப்படிப்பட்ட உனக்கு ஸ்கூல் என்னத்துக்கு பல கோடி கொடுக்கணுன்றது எனக்கு புரியல. உன்னால தான் அந்த பொண்ணு செத்து போச்சு. அந்த பொண்ணு வந்து யாரும் ஒரு சுண்டு வரல் கூட அந்த பொண்ணை சீண்டலை, யாரும். செத்து போனதே உன்னால தான், உனக்கு காசை கொடுத்துடு அப்படின்ட்டு தான் அந்த பொண்ணு எழுதிட்டு போயிருக்கு. இன்டைரக்டாக உன்னை ப்ளேம் பண்ணிட்டு போயிருக்கு. எங்கள் அம்மாவுக்கு கொடுத்துருங்க காசு அப்படின்னா, அப்போ நீ காசு பைத்தியம்னு தானே அது காமிச்சிட்டு போயிடுச்சு. அந்த பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடியே எங்கள் அம்மாக்காரி காசு பைத்தியம், காசுன்னு அலையும் அப்படின்னு ஸ்ரீமதி வந்து லெட்டரில் எழுதிட்டு போயிருக்காங்க. நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, அதே தான் நீயும் ப்ரூவ் பண்ணியிருக்க. அப்போ ஸ்ரீமதியோட கையெழுத்துன்னு இது ஒரு இன்சிடென்ட்டே போதுங்க. ஸ்ரீமதி தான் அந்த லெட்டர் எழுதினான்றதுக்கு நம்ம வந்து ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட்லாம் தேவையில்லை, இந்த ஒரு லெட்டரே போதும். ஏன்னா செல்வியும் அப்படி தான் ப்ரூவ் பண்ணிகிட்டு இருந்திருக்கு. இந்த அம்மா வந்து காசே எனக்கு வேணாம், என் பொண்ணுக்கு நியாயம் தான் வேணும்னு இந்த அம்மா பேசியிருந்ததுன்னா நம்ம செல்வியை நம்பியிருக்கலாம். ஓகே, இந்த லெட்டர் வேறு யாரோ எழுதியிருக்காங்க போல இருக்குது அப்படின்னு நம்ம நம்பலாம். நீ தான் ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கியா. அந்த பொண்ணே ஏற்கனவே சொல்லிடுச்சு ஸ்கூல் ஃபீஸை எங்கள் அம்மா கைதிக்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு. பணத்தை பற்றி பேசிட்டு போயிருக்கு அந்த பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடி. அதே தானே நீயும் ப்ரூவ் பண்ணிகிட்ருக்க. பல கோடி வேண்டும், ஸ்கூல் வந்து எனக்கு அவ்வளோ கோடி கொடுக்கணும், அவ்வளோ பல கோடியை வைத்துக்கொண்டு நான் உலகத்துக்கே நன்மை செய்வேன், அவ்வளோ பேரை நான் படிக்க வைக்க போகிறேன்னு கதை சொல்லிட்டு இருந்தது யார், நீ தானே. மீடியா முன்னாடியே சொல்கிறேன்னு சொல்லிட்டு மீடியா முன்னாடியே அத்தனை மீடியா முன்னாடியும் நீ வந்து ஓப்பனாகவே சொல்லிட்ட பணத்தை பற்றி நீ பேசிட்ட. அப்போ நீ நியாயத்துக்காக பேசுறியா இல்லை பணத்துக்காக பேசுறியான்னு எங்களுக்குலாம் தெரியாது. அதாவது ஒரு பழமொழி இருக்குது, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று. ஒரு பானை சோறை வந்து கொதிக்க விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரிசி தண்ணி போட்டு கொதிக்க விடுறாங்க அப்படின்னா அந்த அரிசி வந்து வெந்துதா வேகலையான்னு ஒரே ஒரு பருக்கை சாப்பாடு, ஒரு சாதம் இருக்கிறது இல்லையா, ஒரே ஒரு பருக்கை சோறு மட்டும் எடுத்து பார்த்து விட்டோம் என்றால் அது வெந்துதா வேகலையான்னு தெரிஞ்சிடும். அதுபோல் செல்வி அவர்களோட பிட்டாக அங்கங்கே பேசின பிட்டெல்லாம் நம்ம ஒரு பிட்டு எடுத்து பேசுன்னு பார்த்துட்டாலே சரி, செல்வி எவ்வளோ பெரிய பேராசைக்காரி என்பது நமக்கு தெரிந்து விடுகிறது. அந்த பொண்ணு செத்ததுக்கு அரசு வேலை கேட்கிறார், அழாமல், ஒரு சொட்டு கண்ணீர் கூட விழல. அமைச்சர் 4வது நாள் வந்து பார்க்குறாரு, அரசு வேலை கேட்குது இந்த அம்மா. அந்த பொண்ணு செத்த 2வது நாள் மீடியா முன்னாடியே சொல்கிறேன், எனக்கு பல கோடி வேணும், கோடி கணக்கில் எனக்கு காசை காலில் கொட்டணும் அப்படின்னு இந்த அம்மா சொல்லுது. ஸோ இந்த 1-2 இன்சிடென்ட் வச்சாலே தெரிஞ்சு போச்சு செல்வி எவ்வளோ பெரிய பேராசிக்கறி. சரி, அதோட நிறுத்தினாரா? இப்போ பாருங்கள், உண்டியல் வைக்காத குறை QR கோடை வச்சு பிச்சை கேட்டுட்ருக்கிறார் யூடியூப்பில்.
உனக்கு தான் 4-5 ஏக்கர் பணம் இருக்கிறதல்லவா, சாரி நிலம் இருக்கிறதல்லவா, அதில் ஏதோ ஒரு ஏக்கரில் இத்தினூண்டு, அந்த ஃபுல் ஏக்கர் கூட வேணாம், இத்தினூண்டு தம்மா தூண்டு லேண்டை விற்று நீ வந்து ஸ்ரீமதி வழக்கை நடத்தலாம் அல்லவா. அவர் என்ன உனக்கிட்ட காசாக கேட்குறாரு, மாதத்துக்கு 10,000 ரூபாய் கேட்குறாரு. அது யூடியூப்லேயே நீ சம்பாதிச்சிட்டு இருக்க, யூடியூபே உனக்கு காசு அள்ளி அள்ளி கொடுக்குது உனக்கு வர வியூஸ்க்கு. இதில் வந்து கியூஆர் கோடை வேறு வச்சு பிச்சை கேட்டுட்டு உட்காந்துருக்க, அவ்வளோ காசு உன் அக்கௌண்ட்டில் சேருது. ஆனால் வந்து நீ என்ன சொல்லி கொண்டிருக்கிறாய், 4-5 ஏக்கர் லேண்டை வச்சுக்கிட்டு. ஏற்கனவே இந்த அம்மா ஒரு டைலாக் பேசிச்சு, என்கிட்ட 1 ஏக்கர் லேண்டு இருக்குது. இப்போ 1 ஏக்கர்ன்றது பொய் என்பது நமக்கு தெரிந்து விட்டது. 4-5 ஏக்கர் சொந்தக்காரி இவர். 1 ஏக்கர் லேண்ட் என்கிட்ட இருக்குது, அதை வித்தாவது நான் என் பொண்ணு கேஸை நடத்துவேன்னு இந்த அம்மா சொல்லிச்சு. அதே மாதிரி செஞ்சாரா? இல்லை. அப்பயும் போய் ரோட்டில் பிச்சை கேட்காத குறை தான் யூடியூப்பில் உட்காந்து பிச்சை கேட்டுட்டு உட்காந்துருக்கு. உனக்கு எதுக்கு 1 ஏக்கர் லேண்ட்? அந்த பொண்ணு தான் செத்து போச்சுல. 4-5 ஏக்கர் லேண்டு உனக்கு எதுக்கு? சந்தோஷ்காக நீ வாங்கி வச்சுருக்க. அந்த பையனுக்கு சொத்து சேர்த்துட்டு உட்காந்துருக்க நீ. அந்த பொண்ணு செத்து போச்சுன்ற கவலை உனக்கு கிடையாது. அந்த பொண்ணை பேரை வச்சுக்கிட்டு நீ சம்பாதிச்சுன்னு உட்காந்துருக்க. அந்த பையன் வந்து சந்தோஷ் வந்து பெரிய பையனாகி அவன் சம்பாதிக்க மாட்டானா? 4-5 ஏக்கர் உனக்கு பத்தாதா? இன்னும் வேறு காசு கொடுன்னு எல்லாத்தையும் கேட்டுருப்பியா நீ? அப்போது நீ பேராசைக்காரி என்பதை ஸ்ரீமதி வந்து முதலே சொல்லிட்டா. ஸ்ரீமதி முதல்லே லெட்டரில் எழுதிட்டா, ஃபீஸை எங்கள் அம்மா கிட்ட கொடுத்துருன்னு. அப்போ நீ ஒரு பேராசைக்காரி என்பது ஸ்ரீமதியை லெட்டரில் மறைமுகமாக ஏற்கனவே சொல்லிட்டா. அப்போ உண்மை தானே, ஸ்ரீமதி என்ன லெட்டரில் எழுதினாலும் அதை தானே நீ ப்ரூவ் பண்ணிகிட்ருக்க டெய்லி. அவள் எவ்வளோ உண்மைகளை மறைமுகமாக சொல்லிட்டு போயிருக்கா பாருங்கள் அந்த ஸ்ரீமதி. அந்த பொண்ணு வந்து வெளிப்படையாக சொல்ல முடியல, அம்மாவால் தான் சாகிறேன்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி சொல்ல முடியலன்னா, அந்த பொண்ணு ஒரு வேளை கீழே விழுந்து கை கால் மட்டும் அடிபட்டுருந்தேன்னா செல்வி அவளை துவைச்சி போட்டிருப்பாள். அந்த பொண்ணை துவைச்சி போட்டிருப்பார். அந்த பொண்ணு உயிரோடு மட்டும் இருந்தது இந்த மாதிரி ஒரு லெட்டர் மாட்டிச்சுன்னு. ஏன்னா யாராக இருந்தாலும் சாக முயற்சி செய்கிறார்கள் என்றால் அவர்கள் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் போவாங்க. அப்படி எழுதி வச்சுட்டு போகும்பொழுது ஒருவேளை உயிரோடு இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், செல்வியோட கண்ட்ரோலில் தான் அந்த ஸ்ரீமதி வரணும். அதனால் ஸ்ரீமதி எச்சரிக்கையாக செல்வி பேரை டைரெக்டாக மென்ஷன் பண்ணாமல் இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு போயிடுச்சு அந்த பொண்ணு. யாராவது நைட்ரிக் ஆசிட் ஃபார்முலா தெரிலன்னு யாராவது போய் கீழே வந்து சாவாங்களா? எங்கேயுமே நடக்காது. அதை தான் நீதிபதி அவர்கள் சொன்னார். இந்த பொண்ணு லெட்டரில் பார்த்தா இது வந்து ரொம்ப சில்லறத்தனமாக இருக்குது, இது வந்து இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் யாருமே ஆவார்கள் அப்படின்றதுலாம் கிடையாது, தன்னைத்தானே மாய்த்து கொள்ள மாட்டார்கள். ஸோ இந்த பொண்ணு செத்ததுக்கு வேறு ஏதோ காரணம் இருக்குது, என்னென்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு தான் நீதிபதி இளந்திரையன் அவர்கள் உத்தரவு போட்டார் சிபிசிஐடிக்கு. ஏன்னா அந்த பொண்ணு எழுதின லெட்டரில் எழுதினது வந்து ரொம்ப சில்லறத்தனமாக இருந்தது. கெமிஸ்ட்ரி டீச்சர் வந்து நைட்ரிக் ஆசிட் ஃபார்முலா தெரிலன்னு திட்டினாங்க, நீ ஏன் படிக்கலான்னு திட்டினாங்க. இதெல்லாம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நடக்கிறது தான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ் வந்து திட்டுவாங்க, நீ வந்து ஏன் ஒழுங்காக படிக்க மாட்டேன்ற, உனக்கு இந்த ஃபார்முலா கூட தெரியாதா, உனக்கு இது கூட தெரியாதா. இதெல்லாம் வந்து நார்மல், இதுக்கெல்லாம் யாரும் சாக மாட்டாங்க. அதனால தான் இளந்திரையன் அவர்கள் சொன்னார், இதெல்லாம் வந்து ரீசன் மாதிரி தெரியல, வேறு ஏதோ காரணம் இருக்குது, ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்குது இந்த பொண்ணு செத்ததுக்கு, என்னென்னு கண்டுபிடிங்கன்னு சிபிசிஐடி விட்டு விசாரிக்க வச்சார். செல்வி அவர்களோட இன்ஸ்ட்ரக்ஷனில் ஸ்ரீமதி எழுதிய இந்த மை ஃபீஸ் மை கடன் இது வந்து முக்கிய சாட்சியாக படுகிறது. அந்த பொண்ணு வந்து அவ்வளவு மனம் வருந்தி அந்த பொண்ணு மை ஃபீஸ் மை கடன் எழுதி வச்சிருக்கு. நீ அந்த பொண்ணை உட்கார வச்சு, பாரு உனக்கு இவ்வளோ காசு கட்டியிருக்கேன், இந்த ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எல்கேஜியில் நான் இவ்வளோ காசு கட்டியிருக்கேன், யூகேஜியில் இவ்வளோ காசு கட்டியிருக்கேன், செகண்ட் ஸ்டாண்டர்டில் இவ்வளோ காசு கட்டியிருக்கேன், ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் இவ்வளோ காசு கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்து அந்த பொண்ணுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எழுத வச்சு அந்த பொண்ணு அழுதுகிட்டே எழுதியிருக்கு அந்த பேப்பரில். எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம். பெத்த பொண்ணுக்கிட்டேயே நீ வந்து உண்மையாகவே, அதனால தான் எங்களுக்கு டவுட்டு, நீ பெத்த பொண்ணு தானா அப்படின்றது டவுட்டு. ஏன்னா அந்த பொண்ணை மை ஃபீஸ் மை கடன்லாம் எழுதி வச்சிருக்க நீ. உண்மையாகவே நீ பெத்த பெண்ணாக இருந்தால் அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு விஷயத்தை எழுத வச்சுருப்பியா? ஏன் சந்தோஷ்க்கும் அதே மாதிரி எழுத வச்சுருக்கியா? அதை நாங்கள் செக் பண்ணோம். சந்தோஷ்க்கு செஞ்சுருக்க மாட்டார். ஏன்னா சந்தோஷுக்கும் செல்வி அவர்களுக்கும் முகஜாடை கரெக்டாக இருக்குது, 2 பேரும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்க. ஆனால் செல்வியும் ஸ்ரீமதியும் வித்தியாசமாக இருக்காங்க பார்க்குறதுக்கு, அம்மா பொண்ணு மாதிரி இல்லை. எனக்கு என்னமோ அவங்க 2 பேருக்கும் ரெசம்லன்ஸ் இருக்கிற மாதிரியே தெரியல. அந்த பொண்ணு போயிட்டு மை ஃபீஸ் மை கடன் எழுத வச்சு, நீ இவ்வளோ ஃபீஸ் நீ கடன் எனக்கு கொடுக்கணும், திருப்பி கொடுத்துட்டு நீ எங்கே வேணாலும் போயிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா செல்வி அவர்களை யோசித்து பார்க்கணும். சரி, அது பொய்யினே நீ சொல்லிக்கோ, ஆனால் நீ வச்சிருக்கல ஃபீஸு, எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் நீ ஃபீஸ் வச்சுருக்கல, எதுக்காக வச்சுருக்க? ஸ்ரீமதியோட ஃபீஸ் எதுக்கு கையில் வச்சுருக்க நீ? ரிசிப்ட்லாம் அப்படியே மீடியா முன்னாடி காமிச்சியாமே. அதாவது ஸ்ரீமதிக்கு தந்தை வேறாக இருக்கலாம் என்று கார்த்திக் சார் சொல்லியிருக்காரு. அதை வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்து, சரி நீ எவ்வளவோ ஆதாரங்கள் இருக்கு இல்லையா, அந்த பொண்ணோட பர்த் சர்டிஃபிகேட் ஓகே, அந்த பொண்ணுடைய எல்கேஜி யூகேஜி சர்டிஃபிகேட், ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்களேன், அதையெல்லாம் காமிச்சிருந்தா பரவாயில்ல. ரிசிப்ட், ஸ்கூல் ரிசிப்டெல்லாம் காமிக்குது, ஃபீஸ் நான் இவ்வளோ ஃபீஸ் கட்டினேன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒரு ப்ரூஃபாக காமிக்கும் பொழுது தான் எங்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிச்சு.
நீ எதை வேணாலும் வச்சுக்கோ. அந்த பொண்ணு வந்து டிராயிங் காம்படிஷனில் வின் பண்ணியிருக்கா, ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷனில் வின் பண்ணியிருக்கா, அதெல்லாம் நீ வந்து ஒரு எவிடன்ஸாக கொடுத்துருந்தேன்னா பரவாயில்ல. அந்த பொண்ணோட ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் எதுவாக இருந்தாலும் சரி, பர்த் சர்டிஃபிகேட் எதுவாக இருந்தாலும் எல்லா ப்ரூஃபையும் எடுத்துக்கலாம். ஆனால் நீ வந்து அந்த ஸ்கூல் அந்த பொண்ணோட ஃபீஸ்லாம் நீ வச்சுருக்க பார்த்தியா, எல்கேஜிலேருந்து, அதுதான் எங்களுக்கு இடியுது. எந்த அம்மா அப்பாவும் இந்த மாதிரி எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் 14 வருஷம் வரைக்கும் யாருமே எந்த அம்மா அப்பாவுமே ஃபீஸ் வச்சுருக்க மாட்டாங்களே. இந்த அம்மா எதுக்கு ஃபீஸ் ரிசிப்ட் வச்சுருக்குன்னு நாங்களாம் யோசிச்சுட்டு இருக்கோம். அப்போ தான் ஸ்ரீமதி எழுதிய மை ஃபீஸ் மை கடன் எவ்வளவு தூரம் உண்மை அப்படின்றது நமக்கு தெரியுது. அதே மாதிரி அந்த பொண்ணு எழுதின லெட்டர் தான் அப்படின்றது இது ஒரு ப்ரூஃபு. நம்ம ஹேண்ட் ரைட்டிங் கம்பேர் பண்ணுறது வேறு. அந்த பொண்ணுடைய நான் ஹேண்ட் ரைட்டிங் நான் பார்த்தேன், ஏலேருந்து Z வரைக்கும் கரெக்டாக இருக்குது, சேமாக இருக்குது. N R L அவள் எப்படி போடுவாளோ அதை அப்படியே எழுதியிருக்கு அந்த லெட்டரில். ஸோ அந்த பொண்ணு எழுதின லெட்டர் தான் அப்படின்றது கன்ஃபார்ம் தான். ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம பார்த்தாலே அதை கம்பேர் பண்ணி பார்த்தாலே ஒரு எழுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தாலே நமக்கே தெரியும். அதை தவிர அந்த பொண்ணு எழுதியிருக்கு பாருங்கள், சாந்தி மேடம் நான் இந்த ஸ்கூல் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆச்சு, எங்கள் அம்மாவுக்கு காசு கொடுத்துருங்க இந்த ஃபீஸை அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்கள். அப்போ நீ மை ஃபீஸ் மை கடன் நீ அந்த பொண்ணை எழுத வச்சுருக்க. இந்த எல்கேஜியில் அந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும் எல்கேஜியில் நீ எவ்வளோ ஃபீஸ் கட்டணுன்னு அந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும்? நீ சொல்லாமல் தெரியாது. நீ எப்படி சொல்லியிருப்ப? அந்த ஃபீஸ் ரிசிப்டை வச்சு தான் சொல்லியிருப்ப இல்லையா? அந்த பொண்ணே தானாக எழுதுமா, இல்லை வேறு யாராவது எழுதுவாங்களா பேக்கு மாதிரி? அந்த பொண்ணுக்கு நீ எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன்னு மற்றவங்களுக்கு தெரியாது. ஸோ ஸ்ரீமதிக்கும் தெரியாது நீ அந்த பொண்ணுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன்னு. அப்போ நீ சொல்லித்தான் அந்த பொண்ணு எழுதியிருக்கு, எல்கேஜியில் இவ்வளோ காசு, யூகேஜியில் இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து லெட்டர் எழுதியிருக்கு. நான் அந்த மை ஃபீஸ் மை கடன் எழுதியிருக்கு அப்படின்னா நீ சொல்லாமல் அந்த பொண்ணு எழுதியிருக்காரு. நீ எப்படி சொல்லியிருப்ப? நீ ஃபீஸ் ரிசிப்டை கையில் வச்சுருக்க, நீயே காமிச்சிட்ட, உலகத்துக்கே காமிச்சிட்ட. எல்கேஜிலேருந்து நீ அந்த பொண்ணோட ஃபீஸ் ரிசிப்டை நீ கையில் வச்சுருக்க. இப்போ அந்த பொண்ணை அதை சொல்லி தான் நீ மிரட்டி வச்சுருக்க, இவ்வளோ ஃபீஸ் நான் உனக்கு கட்டியிருக்கேன், நீ திருப்பி கொடுத்துட்டு போன்னு. சரி, இது எல்லாமே போயின்னே வச்சுக்கோமே. அப்போ நீ டெய்லி காசு கேட்டுட்ருக்கியே QR கோடை வச்சு, அப்போ அந்த பொண்ணை வச்சு சம்பாதிக்கணும்னு தானே நினைக்கிற? காசுன்னு அலையிற பற்றியா? உன்னோட பேராசை எங்களுக்கு தெரியுதல்லவா? உண்மையாகவே அந்த பொண்ணு எதுக்கு செத்து போச்சுன்னா செல்வி அவர்கள் பண்ண கொடுமை. ஏன்னா மற்றவங்களை எந்த அளவுக்கு கேவலமாக பேச முடியுமோ இந்த அம்மா அவ்வளோ கேவலமாக பேசுது. அப்போ ஸ்ரீமதியை எவ்வளோ கேவலமாக திட்டும்போது என்னென்ன கேவலமாக பேசியிருக்கோம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு ஸ்கூல் நிர்வாகி அவரையே வந்து நீ விபச்சாரி என்கிறாய், அந்த ஸ்கூல் டீச்சர்ஸை நீ விபச்சாரி என்கிறாய், அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்ரீமதியோட ஃப்ரெண்ட்ஸை வந்து நீ விபச்சாரிகள்ன்ற சொல்கிற. அந்த அளவுக்கு கேவலமாக அடுத்தவர்களை பற்றி நீ பேசுகிறன்னு பொழுது ஸ்ரீமதியை வந்து அம்மான்ற உரிமையிலையோ இல்லை சித்தின்ற உரிமையிலையோ நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாது, நீ அம்மாவா சித்தியான்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் அந்த உரிமையில் அந்த பொண்ணை என்னென்ன கேவலமாக பேசியிருப்பேன் அது ஒன்று. அதே மாதிரி அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தியிருக்க, சும்மா கிடையாது. நீ ஒரு ஸ்கூலையே நாசம் செய்தவர், 1000 பேரை கொண்டு வந்து உள்ளே வந்து அடித்து நொறுக்கியிருக்க நீ. அப்போ அந்த பொண்ணை நீ அடிச்சிருக்க மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த பொண்ணை கண்டிப்பாக நீ நல்லா அடிச்சிருப்ப, இதுவும் உண்மையாக தான் இருக்கும். அது ஒன்று. 3வது, இந்த காசை பற்றி நீ பேசுறது. எந்த பேரண்ட்ஸு பசங்களை கொடுமைப்படுத்துகிற பேரண்ட்ஸ் கூட அவங்க பசங்கக்கிட்ட போயிட்டு காசை பற்றி பேச மாட்டாங்க. அது படித்து முடிச்சதுக்கப்புறம் வேணால் பேசுவாங்க. அது படித்து முடித்து வேலை பார்க்கல, அந்த மாதிரி வேலை பார்க்குது, அந்த மாதிரி டைமில் வேணால் பேசலாம். ஆனால் ஸ்கூல் படிக்கிற பசங்கக்கிட்ட எந்த அம்மா அப்பாவும் நான் உனக்கு இவ்வளோ செலவு பண்ணேன், மேபி திட்டும்போது நார்மலாக திட்டுவாங்க, நான் உனக்கு இவ்வளோ செலவு பண்ணேன் நீ தண்டம் அப்படின்னு அது மாதிரி லைட்டாக திட்டுவாங்க. நான் அந்த பையனோ பொண்ணோ உருப்புடணுன்றதுக்காக பேசுகிறது வேறு. நீ அந்த பொண்ணை லெட்டரெல்லாம் எழுதி வச்சுருக்க, மை ஃபீஸ் மை கடன்னு லிஸ்ட் அவுட் பண்ண வச்சுருக்கிய. நீ நார்மலாக திட்டிருந்தா கூட அந்த பொண்ணு இவ்வளோ சீரியஸாக இருக்காது. ஸோ சாகும்போது சாகிறதான் சாகிறோம், இந்த செல்விக்கிட்ட காசை கொடுத்துட்டு சாவோன்னு அந்த பொண்ணு செத்து போயிருக்கு. இப்போ அந்த பொண்ணு இறந்த பின் நீ அந்த பொண்ணை வச்சு பொழப்பு நடத்துகிற. இப்போது இவர்கள் வந்து இந்த செல்வியோட டீம் வந்து அல்லக்கைகள் வந்து இந்த ஹேண்ட் ரைட்டிங்கை பற்றி பேசிகிட்டு இருக்குங்களே, அந்த பொண்ணு கிளியராக எழுதியிருக்கு. ஸ்கூல் டீமுக்கு தெரியுமா செல்வி வந்து பேராசை பிடித்தவர்ன்ற? ஸ்கூல் டீமுக்கு தெரியுமா? ஆரம்பத்தில் தெரியாதுல்ல. ஏதாவது எல்லா பேரண்ட்ஸ் மாதிரியும் ஒரு பேரண்ட்டு தான் நினச்சிருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு கிளியராக எழுதியிருக்கு, நான் ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணியே இவ்வளோ நாள் தான் ஆச்சு, அதனால் அந்த ஃபீஸை கொடுத்துருங்க, திருப்பி கொடுத்துருங்க எங்கள் அம்மா அப்பா கிட்டன்னு சொல்லிட்டு போயிருக்குன்னா அப்போயே ஸ்கூல் டீம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஓகே, இந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன், செல்வி அந்த மாதிரி பேராசை பிடித்தவரான்னு அப்பயே மண்டைக்குள்ளே உரைச்சிருக்கணும். அவங்க வந்து அலர்ட் ஆகாமல் போயிட்டாங்க. என்னாச்சு, இந்த அம்மா வந்து 1000 பேரை கூட்டிகிட்டு வந்து அந்த ஸ்கூலையே நாசம் செய்து விட்டார் பேராசை பிடித்ததுனால். பல கோடி வேணும் மீடியா முன்னாடி சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் டைலாக் கொடுத்துச்சு இந்த அம்மா. சினிமா டைலாக்லாம் நிறையா பேசிக்கிறார் செல்வி அவர்கள், நிறைய சினிமா பாப்பா போல். படத்தில் என்னென்ன டைலாக் வருதோ எல்லா டைலாக்கும் இந்த அம்மா பேசும். அப்போது அந்த பொண்ணுடைய ஹேண்ட் ரைட்டிங்னு நம்ம கம்பேர் கூட பண்ண வேணாம். செல்வியோட ஆக்டிவிட்டீஸை வச்சு பார்க்கும்போது அந்த லெட்டரில் எழுதிக்கிறதையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது அந்த பொண்ணு உண்மையை எழுதிட்டு போயிட்டுருக்கு.
எங்கள் அம்மா கிட்ட காசு கொடுத்துட்டு போகணும். இன்டைரக்டாக சொல்லியிருக்கா, எங்கள் அம்மாவுக்கு காசு தான் முக்கியம், நான் சாவறது கூட முக்கியம் கிடையாது, எங்கள் அம்மாவுக்கு முக்கியமே காசு தான், அதனால் அந்த காசை கொடுத்துருங்கன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு போயிருக்கு. இதுக்கு மேலே அந்த லெட்டரை வந்து ஸ்ரீமதி தான் எழுதியிருக்காளா இல்லையான்னு ப்ரூஃப் வேறு வேணுமா? ஏன்னா செல்வியோட ஆக்டிவிட்டீஸ் பார்த்தாலே தெரியுது, அந்த லெட்டரில் எழுதியிருக்கிறதும் அவள் என்ன எழுதியிருக்காளோ அதுபடி தான் செல்வி அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார். அந்த பொண்ணு வந்து இன்டைரக்டாக சொல்கிறா செல்வி அவர்கள் பேராசை பிடித்தவர் என்று, பணத்துக்காக அலைபவர் என்பதை ஸ்ரீமதி சொல்லிட்டு போயிருக்கா. அதைத்தான் செல்வி அவர்கள் செஞ்சிட்ருக்காருன்னும் போது இது ப்ரூஃப் தானே, இதுவே ஒரு ப்ரூஃப். இதுக்கு மேலே என்ன ப்ரூஃப் தேவை?